கோவை துடியலூரில் பெண்கள் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு அறக்கட்டளையின் 16ஆம் ஆண்டு விழா மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உள்ளாட்சியில் மக்கள் பணியை சிறப்பாக நிறைவு செய்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பலதுறை சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். கோவை துடியலூரில் உள்ள அண்ணாச்சி ஹோட்டல் மஹாலில் பெண்கள் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு அறக்கட்டளையின் 16ஆம் ஆண்டு விழா மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உள்ளாட்சியில் மக்கள் பணியை சிறப்பாக நிறைவு செய்த ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பலதுறை சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் அறங்காவலர் VR முருகேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார். இணை செயலாளர் தமிழரசி தலைமை தாங்கினார். பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்கள் அறக்கட்டளையின் சேவை குறித்து பாராட்டி பேசினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி பேசும்போது, மக்களுக்காக சேவை செய்பவர்களை ஊக்குவிப்பதற்காக விருதுகள் வழங்கப்படுகிறது, அவர்களது சேவை தொடர வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து அனைவருக்கும் விருதுகளை வழங்கினார். அதில் தென்றல் பொதுநல அமைப்பிற்கு சிறந்த சமூக சேவை நிறுவனம் விருதும், சிறந்த தொழில் முனைவோர் விருது ராஜ் டெக்ராட்டர் சுந்தரராஜ்கும், அன்னூர் ராஜபார்த்தசாரதிக்கு சிறந்த எண் கணித சக்கரவர்த்தி விருதும் வழங்கப்பட்டது. இதில் விருது பெற்றவர்களின் சாதனை குறித்த காணொளியும் இடம்பெற்றது. அதேபோல் அசோகபுரம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் ரமேஷ், முன்னாள் துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம், குருடம்பாளையம் ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் வளர்மதி காசிராஜன், டாக்டர் வனிதா கண்ணதாசன், நித்யா, மருதாசலம் என்கிற அண்ணாமலை, அசோகபுரம் நடராஜ், சாந்திபூசன், AN காளிச்சாமி, முத்து, மோகன்ராஜ், பாலசந்திரன், பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களுக்கு சிறந்த மக்கள் சேவகர் விருதுகள் வழங்கப்பட்டது. ரவி தம்பதியினர், முத்து தம்பதியினர்களுக்கு அன்றில் தம்பதியர் விருதும், அன்னபுஷ்பம், அஜிதா உள்ளிட்டவர்களுக்கு மனிதநேய திலகம் விருதுகளும், சிறந்த இசைக்கலைஞர் விருது சோமு என்பவருக்கும், சசிகுமார், மணிகண்டன் உள்ளிட்டவர்களுக்கு சிறந்த ஜோதிடர் விருதுகளும், சிவானந்தம் உதவும் அமைப்பின் சிவானந்தத்திற்கு 25 வருட சிறந்த மக்கள் சேவகர் விருதும், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டும் சிவசாமிக்கு சிறந்த ஆற்றல் மிக்க திரைவர் விருதும், மனிதநேயமிக்க உதவி ஆய்வாளர் முருகனுக்கு சிறந்த காவல் உதவி ஆய்வாளர் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இறுதியில் தாய் தமிழ் அகாடமி நிறுவனர் பால்ராஜ் நன்றி கூறினார். இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை செயலாளர் பானுப்பிரியா, நிர்வாகிகள் ராஜாத்தி, வெங்கடேசன், அருண்குமார் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இடையிடையே இசை நிகழ்ச்சி நடைபெற்றது.